ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போது சூப்பரான ஒரு படத்துல இருந்தால் ஸ்பெஷல் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து போன வருஷத்துலேருந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வரன்னு நிறைய போஸ்ட்போன் ஆகி ஃபைனலில் இருக்க டேட் ரிலீஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் மந்த் 10th தான் வருது. ஸோ அதுக்கு தான் இந்த தேர்ட் சிங்கிள் வந்துருக்கு. அதுக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம எல்லாத்தோட இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஃபேவரேட்டான ஒரு பர்சன். ஸோ யாருன்னா பிரதீப் சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து அப்டேட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து அவங்க கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா கீர்த்தி ஷெட்டி அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை டைரக்ட் பண்ணியிருக்க வந்து விக்னேஷ் அவங்க, அப்புறம் மியூசிக் பண்ணியிருக்க வந்து நம்ம ஃபேவரேட் அனிருத் சார். ஸோ ஆல்ரெடி இதுக்கு 2 பாட்டு கேட்டோம். அது வந்து செகண்ட் சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு பழைய சாங் அனிருத் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது செம்மையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டீசர்லாம் பார்த்தோம், வேறு லெவலில் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு. பட் இந்த சாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அடாவடி அப்படின்னு. ஸோ அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக அனிருத் மியூசிக்கில் வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாட்டை கேட்டோம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்குது ரோபோட். சின்ன பிள்ளை அனிருத் சார் செம. சார் அதெல்லாம் செமையா விக்னேஷ் சிவனோட சூப்பர்டா, கியூட்டா இருக்கு. ஆமா
எஸ். ஸோ நம்ம வீடியோ சாங் லிரிக்ஸ் சாங் பார்த்துட்டோம். லிரிக்ஸ் சாங் கொஞ்சம் மியூசிக் வீடியோ மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் போர்ஷன் காட்டியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ரோபோ வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் நம்ம ஆல்ரெடி டீசர் பார்த்தோம். ஸோ அது வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு லவ் பிரேக்கப்பு அந்த மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுலேயே அந்த ரோபோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடினவங்களுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கொத்து சாங். ஸோ அதில் ஸ்டார்ட் வந்து இங்கிலீஷ் லிரிக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து நம்ம சென்னையில் லோக்கல்லாம் சின்ன பசங்கள்லாம் ஆடினா எப்படி இருக்கும்னு ரியல் இதில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிரதீப் சாரோட இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களும் செம்மையாக அந்த வேறு லெவலில் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அனிருத் சார் எப்படி வராமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா அவங்க விக்னேஷ் நயன்தாரா அவங்க 2 பேர் பசங்களையும் வந்து அதில் ஆட 2 க்யூட்டாக குழந்தைங்க ஆடிட்டு இருந்து. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அதுதான் அதுக்கப்புறம் தியானம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் டக்குனு கிளிக் பண்ணிடுறீங்க. அவங்களோட பசங்க தான் 2 பேரும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அது நல்லா அது க்யூட்டாக ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கேட்கறதுக்குமே பாட்டு சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அடாவடி அது மாதிரி ஒரு சாங்கு. ஸோ இதில் வந்து பிரதீப் சார் வந்து கண்டிப்பாக ஒரு லவ்வுக்கு வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் ஏதோ ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ அப்போ மேபி அந்த கம்பெனி நடத்துறது நம்ம எல்லாரும் விஜய் சூர்யா அவங்க தான் நடத்துவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது அந்த அடாவடி மாதிரி ஏதாவது ஏன்னா லாஸ்ட்டில் வந்து அவங்க 2 பேருக்கு தான் கொஞ்சம் இந்த லாஸ்ட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் இது பண்ணுற மாதிரி வச்சுருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு அந்த ஃபைட் இதெல்லாம் ஏன்னா நம்மளோட வில்லனில் வந்து ரொம்ப வில்லத்தனமாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் காமெடியாகவும் பண்ணுறது வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா சார் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு. ஸோ ஆஃப்டர் நம்ம என்ன சொல்லுவாங்க பிரகாஷ் ராஜ்க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்ஜே சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு அந்த இதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதில் வந்து எந்த போர்ஷன்லையுமே அவங்கள காட்டவே இல்லை. ஸோ மேபி இவங்க 2 பேர்த்துக்கு ஃபேஸ் ஆஃப்ங்கிறதுனால அவங்கள காட்டலையா இல்லை அந்த பாட்டில் வந்து இந்த இடத்துல வைக்கலையான்னு தெரியல. ஸோ மியூசிக்குமே சூப்பராக அனிருத் அவங்க பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்பெக்டட் மூவி தான். இது படத்துக்கு எதுக்கு டைம் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிஜி ஒர்க் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய இடத்துல ரோபோட் வந்துச்சு. ஸோ படத்தில் முக்கியமாக எங்கேயோ அந்த மாதிரி சிஜி ஒர்க் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ ஏப்ரல் 10th ஃபைனலாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிரதீப் ரங்கநாதன் சார் படம். ஸோ கண்டிப்பாக புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போதைக்கு இன்னைக்கு உள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.